எல்லாருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்ம பட்ஜெட்ல ஒரு வீடு பண்றதுக்காக ட்ரை பண்ணி அந்த வீட போட்டிருந்தோம். அதனுடைய பட்ஜெட் வந்து 28 லேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அதில ஒண்ணு ஒண்ணா நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். ஏற்கனவே நம்ம சில விஷயங்கள பார்த்தாச்சு. ஸ்டீல் டோரு, அதுக்கப்புறம் டைல் லேயிங். அடுத்ததா ஃபினிஷிங்ல இன்னொரு முக்கியமான விஷயம். ஃபினிஷிங் மட்டும் இல்லாம வீட்ல இருக்கிறவங்களுக்கு அதிகமா யூஸ் ஆகக்கூடிய இடம் அப்படின்னு கூட நம்ம அத சொல்லலாம். முக்கியமா பார்த்தீங்கன்னா, பாத்ரூமு, கிச்சன் இந்த மாரி இடங்கள்ல இந்த பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு பிளஸ் டேப்ஸு, அதோட சானிட்டரி வேர்ஸு இந்த மாதிரி விஷயங்களுக்கும் பட்ஜெட் வந்து அதிகமாவே செலவாகும். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கும் லுக் வைஸ் அழகா இருக்கணும். அதோட அதனுடைய லைஃப் டைமும் அழகா வரணும். மெயின்டனன்ஸ் பண்றதும் ஓரளவுக்கு ஈஸியா இருக்கணும். இந்த மாரி விஷயங்கள வாங்குறது அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம மோஸ்ட்லி வந்து ஒரு பிராண்ட் ஒரு 2, 3 பிராண்ட் வந்து நமக்கு ஃபெமிலியரா இருக்கும். அதிலிருந்து தான் நம்ம ஏதாவது சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த வீடு பட்ஜெட்ட ஃபோக்கஸ் பண்ணியே போனதால, பட்ஜெட்டும் கம்மியாகணும். அதே சமயம் பார்க்கறதுக்கு லுக் வைஸ் அழகா இருக்கணும். லைஃப் டைமும் அழகா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ப்ராடக்ட்ட நம்ம செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீட்ல இருக்கக்கூடிய பாத்ரூம் அண்ட் கிச்சன் எல்லாத்துலயுமே. இப்ப அது என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த வீட்ல யூஸ் பண்ணியிருக்கக்கூடியது, அதனுடைய பட்ஜெட் எவ்வளோ அப்படின்றதையும் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமா ஒரு 3 பாத்ரூம் இருக்கு. 2 அட்டாச் பாத்ரூம், ஒரு காமன் பாத்ரூம். இந்த பாத்ரூமுடைய ஃபிட்டிங்ஸ் அதாவது வாஷ் பேசின், ஷவர் ஃபிட்டிங்ஸ், அது போக வெஸ்டர்ன் கிளாசெட், இந்தியன் கிளாசெட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பியூப்பா அப்படின்ற பிராண்ட்ல வாங்கியிருந்தோம். எதனால இவங்க பிராண்ட்ல நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா, இவங்க ஷோரூமையே போயிட்டு நம்ம டைரக்ட்டா விசிட் பண்ணி ஒரு வீடியோவும் பண்ணியிருப்போம். அங்க போய் பார்த்ததுல இவங்களுடைய ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாவே இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே 10 வருஷம் வாரண்டியும் இவங்க வந்து குடுக்குறாங்க. அதோட மாடல் வைஸாவும் பார்க்கும்பொழுது நெறைய டிசைனும் உங்களுக்கு இருக்கு. லேட்டஸ்ட் மாடல் டிசைன்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு. கலர் ஆப்ஷன்ஸும் இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதாலயும் பட்ஜெட் கம்பேர் பண்ணும்பொழுது ஒரு டாப் 2 பிராண்ட் அதிகமா இப்ப நீங்க ரெகுலரா கேள்விப்படக்கூடியதா இருக்கும் இல்லையா? அந்த பிராண்டுக்கும் இந்த பிராண்டுக்கும் பிரைஸ் வந்து கம்பேர் பண்ணும்பொழுது கம்மியாவே இருந்தது அப்படின்றதால பட்ஜெட்ல ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம இதை சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பாத்ரூம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றதையும் நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இதனுடைய பிரைஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் டீட்டெயிலாவே சொல்லியிருப்போம். அந்த வீடியோவுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதில் கூட போயிட்டு அதனுடைய டீட்டெயில் பிரைஸ் எல்லா ப்ராடக்ட்டுடைய பிரைஸுமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடியதை பத்தி நான் சொல்றேன். இப்போ பாத்ரூம்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் கிளாசெட் வாங்குறோம். அதுவும் சிங்கிள் மவுண்டா இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் வந்து மற்ற பிராண்ட்ல நீங்க கடையில போயிட்டு கேட்கும்போது சொல்லுவாங்க. பட் இந்த பிராண்ட்ல அப்படின்னு வரும்பொழுது 8,000 ரூபாய் 7,000 ரூபாய் இந்த ரேஞ்சஸ்லயே இருக்கு. நம்ம வாங்கினது கூட வந்து பாத்தீங்கன்னா 7,000 அந்த பிரைஸ் ரேஞ்சில தான் நம்ம வாங்கியிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் கிளாசெட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வீட்ல நீங்க யூஸ் பண்ணும்பொழுது நிறைய விஷயங்கள் வந்து முன்னாடியே பிளான் பண்ணணும். இப்போ இந்த வீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாத்ரூம்ல நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷவர் வந்து வால் மிக்சர் டேப் வந்து யூஸ் பண்ணலாம் ஷவருக்கு அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம். பட் வால் மிக்சர்னு யூஸ் பண்றது ரெகுலரா எல்லா வீடுகளிலும் இப்போ பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான். அதுக்கேற்ற மாதிரியே நம்ம டேப்புடைய ஹைட் எல்லாமே தரையில இருந்து இந்த லெவல்ல இருந்தா போதும்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பிளம்பரை வச்சு. இப்போ அந்த ஷோரூம்ல போய் பார்க்கும்பொழுது தெர்மோஸ்டேட்டிக் ஷவர் அப்படின்றது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பியானோ ஷவர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த ஷவர் அந்த ஷோரூம்ல பார்த்தோம். அதனுடைய பிரைஸ் வந்து கம்மியாவே இருந்தது. இப்போ இவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னும் பொழுது நம்ம அந்த மிக்சர் வாங்குறோம். அதுவே ஒரு 4,000 கிட்ட வந்துடும். அது போக ஷவர் வாங்குறோம். இப்போ அது ஒரு பிரைஸ் ரேஞ்ச் வருது. இப்போ இதையெல்லாம் கம்பேர் பண்ணும் பொழுது இதனுடைய பிரைஸ் கொஞ்சம் தான் கூடுதலா வருது. ஆனா லுக் வைஸ் நல்லா இருக்கே அப்படின்றதுனால இதையே வாங்கி அங்க போட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு பிரதருக்கு ஒரு ஐடியா வருது. அதனால அதை வாங்கியாச்சு. அதனுடைய பிரைஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9,000 to 11,000 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருந்தது ஸ்டார்டிங் ரேஞ்சு. அதை நம்ம வந்து அங்கே வாங்கி அதை யூஸ் பண்ணிட்டோம். பட் மிக்சருக்காக யூஸ் பண்ண அந்த ஹைட் லெவல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஹைட் லெவலில் தான் இதை ஃபிக்ஸ் பண்ண முடியுது அப்படின்றதால ஷவருடைய ஹைட் வந்து கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. அதனுடைய ஹைட் வந்து ப்ரீ டிஃபைன்டாகவே இவ்வளோ தான் வருது. அதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ண முடியாது அப்படின்றது அது ஒரு சின்ன மைனஸாக இங்கே மாறிடுச்சு. பட் நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஷவர் தான் யூஸ் பண்ண போறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹைட்டை கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கிறது நல்லது. அடுத்ததா இன்னொரு பாத்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே பட்ஜெட்டடாக பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஐடியா. அதில் நம்ம அந்த வெஸ்டர்ன் கிளாசெட் வந்து பார்த்தீங்கன்னா வால் மவுண்டடாக சூஸ் பண்ணியிருப்போம். வால் மவுண்டட் வெஸ்டர்ன் கிளாசெட் அப்படின்னும் போது வால்லே ஹேங் ஆன மாதிரி இருக்கும். பட் அதுக்கான வரக்கூடிய அந்த வாட்டர் லைன் அப்படின்றத 2 டைப்பில் நம்ம கொடுக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் டேங்க் இல்லை. அந்த டேங்கை வந்து கன்சீல்டாக பின்னாடி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது வால்லே அது மறைஞ்சிரும், வெளியே தெரியாது. அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த டேங்க்ல இருக்கக்கூடிய பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது வாட்டர் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். இது ஒரு டைப்பு. 2வது டைப் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்லெஸ் மாடல். டேரெக்டாக ஓவர் ஹெட் டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேங்க்ல இருந்தே ஒரு பைப்பு லைன் இதில் கொடுத்துருவாங்க. நடுவில் ஒரு புஷ் வால்வு கொடுப்பாங்க. அந்த வால்வை நம்ம புஷ் பண்ணும்போது தண்ணி அது உள்ளே விடும். அதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் வாட்டர் உள்ளே போனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடும்.
இப்போது டைரெக்டாக டேங்க்லேருந்து வரக்கூடிய தண்ணி அப்படின்றதால அந்த வால்வு தான் அதை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணும். இப்போ இங்கே வந்து டேங்க் வைக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. அந்த டேங்க்குடைய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு அதில் கம்மியாகும். நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது ஒரு கன்சீல்டு டேங்க் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6000 7000 இந்த ரேஞ்சுக்குள்ளே போகுது அப்படின்னா இந்த வால்வு மட்டும் நம்ம வைக்கிறது 4000 ரூபா அதுக்குள்ளே தான் வருது. இப்போ அது வந்து பட்ஜெட்டடாகவும் இருக்கும், அதே சமயம் லுக் வைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை சூஸ் பண்ணலாம். இப்போ இதையும் விட பட்ஜெட் நம்ம கம்மியாக சூஸ் பண்ணணும் அப்படின்றதால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியே வைக்கக்கூடிய டேங்கையே நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டோம். நார்மலாகவே ஒரு வெஸ்டர்ன் கிளாசெட்டு பேசிக் லெவலில் வாங்குறீங்கன்னா ஒரு டேங்க் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கான்செப்ட் தான் இது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேங்கே கொஞ்சம் மாடலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு டேங்க் நம்ம வந்து வாங்கியிருந்தோம். இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1200 ரூபா சம்திங் அந்த ரேட்டு தான். இப்போ அது வந்து ரொம்பவே பட்ஜெட்டடாக இருக்குது. அதே சமயம் லுக் வைஸ் நல்லாவும் இருக்குது. அதை வந்து நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி மெத்தடில் பண்ணாமல் கொஞ்சம் மேலே ஹைட் ஏற்றி வச்சு அதனுடைய பைப் லைன் உள்ளே வர்றதை வந்து கன்சீல்டாக கொடுத்துட்டோம். அப்படி கன்சீல்டாக கொடுக்கும்பொழுது வெளியே பார்க்குறதுக்கு லுக் வைஸ் வந்து நார்மல் ஒரு வெஸ்டர்ன் கிளாசெட் மாதிரி இல்லாமல் மாடர்னாகவும் அழகாகவும் கூட வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட அந்த வால் மவுண்டடாக நம்ம வந்து ஒரு வெஸ்டர்ன் கிளாசெட் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதனுடைய ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு ஓவராலாகவே பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6000 ரூபாய்க்குள்ளே தான் வருது. இதுவே நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் நான் சொன்ன பார்த்தீங்களா, சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் கிளாசெட், அதனுடைய பட்ஜெட்டு 7000 ரூபா நான் சொல்லியிருந்தேன். பட் நீங்கள் அதர் ஆப்ஷன் வேறு பிராண்டுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு 10,000 ரூபா கிட்ட வந்துடும் இல்லையா. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு அழகான லுக்கு, காம்பேக்டான லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6000 6500 ரூபாய்க்குள்ளே வருது அப்படின்னும் பொழுது நீங்கள் இதையும் சூஸ் பண்ணலாம். லுக் வைஸாகவும் நல்லாயிருக்கும், அதே சமயம் பட்ஜெட்டடாகவும் இருக்கும். இப்போ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன், அப்புறம் அந்த மிரரு, இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம வாங்கியிருந்தோம். வாஷ் பேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கார்னரில் வைக்கக்கூடியது, இல்லை ஸ்மால் சைஸில் வச்சா அழகாக இருக்கும், இடம் வந்து சின்னதாக இருக்குது, அந்த இடத்துல இதை தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதால அந்த மாதிரி சின்னதான வாஷ் பேஷனும் நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். அதோட அந்த மிரர் வந்து பார்த்தீங்கன்னா ஷேவிங் மிரர், ஒரு சைடு நார்மல் மிரரும் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப்பில் காட்டக்கூடிய மிரராகவும் இருக்கும். அந்த மிரரையும் நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். இது போக அந்த வாஷ் பேஷன், வெஸ்டர்ன் கிளாசெட் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அந்த அக்சசரிஸ் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட நம்ம அங்கேயே தான் வாங்கியிருந்தோம். இது இல்லாமல் கிச்சன் சிங்க்கு ஏற்கனவே வீடு கட்டும் பொழுதே நம்ம வந்து ஒரு நார்மல் அந்த ஹேண்ட்மேடு சிங்க் யூஸ் பண்ணலாம், எஸ்எஸ் சிங்க் தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏற்ற மாதிரி அளவு எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி அதையும் வந்து செட் பண்ணுற அளவுக்கு போயாச்சு. பட் அதுக்கப்புறம் தான் இந்த ஷோரூமுக்கு போயிட்டு நம்ம பார்த்துருந்தோம். அங்கே வந்து இந்த மல்டி சிங்க் வச்சுருந்தாங்க. மல்டி சிங்க் அப்போதைக்கு ஒரு 15,000 16,000 இதுக்கு மேலே தான் இருக்கிற மாதிரி நம்ம ரேட் வந்து கேள்விப்பட்டிருந்தோம். பட் இங்கே போயிட்டு நம்ம பார்க்கும்பொழுது அதன் மல்டி சிங்க்குடைய ப்ரைஸ் வந்து ஆஃபர் ப்ரைஸ் ஒரு 10,000 ரூபாயில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 5000 ரூபா டிஃப்ரென்ஸில் வருதே அப்படின்றதுனால சரி இதையே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ அதை வாங்கினதால அதுக்கேற்ற மாதிரி கிச்சன் மேடையை கட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் அதை செட் பண்ணி வைக்க வேண்டியதாக இருந்தது. இன்னொன்று, இந்த மல்டி சிங்கில் டேப்பு கீழே இருந்து மேலே வந்துடும், அந்த டேப்பையும் அவங்களே கொடுத்துட்றாங்க. இப்போ அது ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக நமக்கு தெரிஞ்சது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நார்மலாக நீங்கள் சிங்க் வைக்கிறீங்க அப்படின்னா வாலில் 2 டேப் வைக்கிறீங்க, அந்த 2 டேப்பும் ஒரு 2000 ரூபா கிட்ட வரும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். 2000 ரூபா கிட்ட வரும். அந்த 2000 ரூபாயும் இதில் உங்களுக்கு சேவ் ஆகிடும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காய்கறி கட் பண்ணுறது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. சரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு வாங்கினது தான். இந்த மல்டி சிங்கில் அந்த டேப் வருது இல்லைங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இழுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. ஆனால் அதுலேயே 2 லைனும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டர், ஹாட் வாட்டர்னு 2 லைன் உங்களுக்கு இன்புட் கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு வேளை டேங்க் வாட்டரு இல்லை போர்வெல் வாட்டரு இல்லை டேங்க் வாட்டரு ப்ளஸ் கார்பரேஷன் வாட்டர் இது ரெண்டையும் அந்த ஒரே பைப் லைனில் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹாட் வாட்டருக்கு பதிலாக இந்த 2 லைனை மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து நம்ம இதை செட் பண்ணியிருந்தோம். இதை செட் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ப்ளம்பர் வந்து பார்த்த உடனே புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த ஃபிக்ஸிங்லேயும் இருக்குது. அது வந்து அதுக்கான அக்சசரிஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நார்மல் சிங்கை விட. பட் யூஸ்ஃபுல்லான அக்சசரிஸாக தான் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சிக்க முடியும். அதோட பைப் லைன் கனெக்ஷன் நம்ம கொடுக்குறது இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே நம்ம வந்து ஈஸியாகவே கொடுத்துட முடியும். அந்த மல்டி சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே வந்து ஒரு ரவுண்டாக ஒரு கல் மாதிரியான ஒரு விஷயம் பைப்பில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வரக்கூடிய அந்த டேப் நம்ம இழுக்கும் பொழுது அந்த வெயிட் வந்து மேலே போகும், நம்ம விடும் பொழுது அந்த வெயிட் மூலமாக அந்த பைப் அது கீழே இழுக்கும். இது போயிட்டு அந்த பழைய இடத்துல போய் செட்டில் ஆகிறதுக்காக அந்த வெயிட் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பேசிக் ப்ரொசீஜரை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது ஓரளவுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஆனால் நார்மல் சிங்கை இன்ஸ்டால் பண்ணுறதை விட இந்த மல்டி சிங்க் இன்ஸ்டாலேஷன் அப்படின்றது கொஞ்சம் வேலை நேரம் அதிகமாக தான் எடுத்துக்கும். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா எல்லா பைப்பையுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது அந்த கிளாஸ் வாஷ் பண்ணுறதுக்கான ஒரு அவுட்லெட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடில் காய்கறி வாஷ் பண்ணுறதுக்கான
பண்ணுறதுக்கான ஒரு அவுட்லெட் குடுத்துருக்காங்க இல்லையா? அதனுடைய அந்த டேப் ஃபிக்ஸ் பண்ணணும். இது எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, கேப்பே இருக்கக்கூடாது. கேப்பே இல்லாத அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்பதான் வாட்டர் லீக்கேஜ் அப்படின்றது இருக்காது. இதுல லைட்டா லூஸ் வந்துருச்சு, வாட்டர் லீக்கேஜ் வர ஆரம்பிச்சுருச்சு. ஆனா அப்புறமா நம்ம அத வந்து லூஸா இருக்கிறதால தான் அது பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு, கீழ எல்லாத்தையும் டைட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அந்த லீக்கேஜ் ஆப்ஷன்ஸ் அப்படின்றது எதுவுமே இல்ல. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிங்க் அதோட தெர்மோஸ்டேட்டிக் ஷவர் இது 2க்குமே பிரஷர் பூஸ்டர் பம்ப் அப்படின்றது கண்டிப்பா தேவை. அந்த பம்ப் நம்ம போடல அப்படின்னா, டேங்க்ல இருந்து வரக்கூடிய தண்ணி வந்து ரொம்ப ஸ்லோவா தான் அதுல வருது. அதனால பிரஷர் பூஸ்டர் பம்புன்றதும் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றதால, அந்த பம்பையும் வந்து நம்ம அவங்க கிட்டயே வாங்கிட்டோம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, 10,000க்குள்ள தான் ரேஞ்சில தான் நம்ம வாங்கியிருந்தோம். 0.5 ஹெச்பி பவர் இருக்கிறது தான். 1 ஹெச்பி கிடையாது. 1/2 ஹெச்பில வாங்கியிருக்கோம். அந்த பம்புமே வந்து இங்க போட்டிருக்கிறதால, அந்த சிங்க்லயும் சரி, அப்புறம் இந்த ஷவர்லயும் சரி, தண்ணி நல்லாவே வருது. பட் நம்ம தண்ணிய ஆன் பண்ற நேரங்கள்ல தான் அது ஆன் ஆகுது. மத்த நேரங்கள்ல ஆஃப் ஆயிடுது அப்படின்றதால, பவர் சப்ளையும் பெருசா வந்து அது எடுத்துக்காது. அதனால தாராளமா வாங்கி பிரஷர் பம்ப் யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம, இந்த பியூப்பா ப்ராடக்ட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம வீட்டுக்கு பாத்ரூமு பிளஸ் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருந்ததா சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அதனுடைய டோட்டல் பட்ஜெட் எவ்வளோக்கு நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 50,000 நம்ம வாங்கியிருந்தோம். இப்ப அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்க டெலிவரி பண்ணல. நம்ம அங்க ஷோரூம்லயே போய் பார்த்து விசிட் பண்ணி வாங்கிட்டு வந்ததால, நம்மளே டெலிவரிக்கு எடுத்துட்டு வந்துட்டோம். அதனால அந்த காஸ்ட் எல்லாம் அதுல வந்து சேராது. ப்ராடக்ட்டுடைய காஸ்ட் மட்டும் நம்ம ஒரு 50,000 கிட்ட நம்ம வாங்கியிருந்தோம். இப்போ இது மட்டும் இல்லாம, உங்களுக்கு இத விட அட்வான்ஸான விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வச்சிருந்தாங்க. அதாவது ஆட்டோமேட்டிக்காவே வாஷ் பண்ணக்கூடிய விஷயங்கள், ஃபுல்லி ஆட்டோமேட்டட் வெஸ்டர்ன் கிளாசெட் இந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் பாத் டப், ஷவர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸான ஷவரு. இப்போ நம்ம ஏற்கனவே காமிச்சது தெர்மோஸ்டேட்டிக் ஷவரு. அதோட ஷவர் பேனல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதிலயே வந்து பார்த்தீங்கன்னா, பாடி ஜெட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து வந்துரும். அந்த மாதிரி விஷயங்களும் இவங்க வந்து அந்த ஷோரூம்ல வச்சிருக்காங்க. இப்ப அந்த வெளிய தெரியக்கூடிய பிளம்பிங் மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதோட கன்சீல்டா இருக்கக்கூடிய அந்த பைப்பு இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் மெட்டீரியல் நம்ம வாங்கியிருக்கோம் இல்லையா? அதனுடைய காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 70,000 கிட்ட செலவாயிருக்கு. இப்போ 70 + 50 1,20,000 மெட்டீரியலுக்கான காஸ்ட் மட்டும். இது இல்லாம இப்போ லேபருக்கான காஸ்ட் அது எவ்வளோ அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ பிளம்பிங்க்கு நெறைய பேர் வாங்கும்பொழுது, இப்போ என்ன ரேஞ்சில வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல தான் வாங்குறாங்க. 1200 ஸ்கொயர் ஃபீட்ல நீங்க வீடு கட்டுறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் வாங்குறாங்க. பட் ஏற்கனவே இருந்த மாடல் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரன்னிங் ஃபீட் பைப்லைன் போடுறாங்க. எத்தன அடிக்கு போடுறாங்களோ, அத்தன அடிக்கு வந்து காசு அப்படின்ற மாதிரி தான் வாங்கியிருப்பாங்க. அது வந்து கீழ போற பைப் லைனுக்கு ஒரு ரேட்டு, கன்சீல்டா போறக்கூடிய பைப் லைனுக்கு ஒரு ரேட்டு. இந்த மாதிரி வந்து பிரிச்சு, பிரிச்சு வாங்கியிருப்பாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமாவே ஒரு ஃபுல் கான்ட்ராக்ட் பேஸ்ல தான் வாங்குறாங்க. இப்போ 1200 ஸ்கொயர் ஃபீட் இல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சேர்த்து 1500 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு வரும்பொழுது, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரூ. 45 இல்ல ரூ. 40 ரூ. 30 ரூ. 35 இந்த மாரி ஏரியாவுக்கு தகுந்த மாரி, அவங்களுடைய டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரேட் சொல்லி வாங்குறாங்க. நம்மள பொறுத்தவரைக்கும் எப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்ல 3 பாத்ரூமு, 1 கிச்சனு, அதோட சம்பு, செப்டிக் டேங்க் இதெல்லாம் இருக்கு. இதுக்கு எல்லாமே ப்ராப்பரான பைப்லைன் இதுக்கு என்னலாம் குடுக்கணுமோ, அந்த பைப்லைன் எல்லாம் குடுத்து உங்களுக்கு ரெடி பண்ணி குடுக்குறதுக்கு ரூ. 32,000 அப்படின்ற சார்ஜஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. நம்ம வீட்ல அதுதான் இருக்கு. 3 பாத்ரூமு, 1 கிச்சன் தான் இருக்கு. இதுக்கு ரூ. 32,000 சொல்லியிருந்தாங்க. பட் இந்த மாரி எக்ஸ்ட்ரா வேலைகள் இதெல்லாம் வரும்போது, அதுக்கு அடிஷனலான சார்ஜஸ் எல்லாம் போட்டு, இதுக்கு இந்த ரேட்ல வந்து கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லி, நம்ம குடுத்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 37,900 கிட்ட வந்திருக்கு. இப்போ இத வந்து நீங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்படி கன்வெர்ட் பண்ணும்பொழுது 1711 ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்மளுடைய பில்டப் ஏரியா. இந்த 1711 டிவைட் பண்ணும்பொழுது, உங்களுக்கு வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 22 கிட்ட வருது. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. இது வந்து ஓரளவுக்கு நல்ல பிரைஸ் ரேஞ்ச் தான். பிளம்பிங் அப்படின்றத பொறுத்தவரைக்கும் அதில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், லேபர பொறுத்தவரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நெறைய வேலைகள வந்து ரெகுலரா எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னும் பொழுது, நம்ம இடத்துக்கு சொன்ன டைமுக்கு அவங்களால வந்து ஒர்க்க வந்து செஞ்சு முடிக்க முடியறதில்ல. இது வந்து ஒரு பெரிய மைனஸா நம்ம வீடு கட்டுறவங்களுக்கு இருக்கு. இப்ப இவங்க வேலை முடிஞ்சா தான் அடுத்த வேலை ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற கண்டிஷன் இருக்கும்பொழுது, இவங்க ப்ராப்பரா சீக்கிரமா வந்து முடிச்சு குடுக்கல, சொன்ன டைமுக்கு வரல அப்படின்னா, நமக்கு அதில கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யும். இப்போ அந்த 37,900 அப்படின்றது 38,000 அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாமே. இப்போ அது ஒரு 38 இது 1,20,000 அப்படின்னும்போது 1,58,000 கிட்ட வந்திருக்கு. அதாவது 1,60,000 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். மொத்தமா பிளம்பிங்க்கு இந்த வீட்டுக்கு ஆன செலவு இது. 1711 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. இதில எத்தன பாத்ரூம் இருக்கு, கிச்சன் இருக்கு அப்படின்றதையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, சம்ப் வந்து இருக்கு. ஆனா, செப்டிக் டேங்க் இல்ல. அந்த செப்டிக் டேங்கோடைய லைன் வந்து டைரக்ட்டாவே கார்ப்பரேஷன் லைனோட குடுத்தாச்சு. இப்ப இந்த வீடியோல டீட்டெயிலா பிளம்பிங்கான பட்ஜெட் புரிஞ்சிருக்கும். இப்போ பிளம்பிங் மெட்டீரியல்ஸ், சானிட்டரி வேர்ஸ், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் இதெல்லாம் பியூபா பிராண்ட்லேருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு தோணுச்சுன்னா, நேர்ல போயிட்டு நீங்க விசிட் பண்ணி, அவங்க ஷோரூம்ல எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு கூட நீங்க வாங்கலாம். அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம குடுத்துருக்கோம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதில உங்க கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.